நாளை யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அருமையான அந்த ஜீத் மிஷனரி இயக்கத்திற்காக ஜெபிக்கிறதும் அதற்காக உழைக்கிறதும் ஒத்துழைப்பு கொடுக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். தேசத்தின் தேவன் நம்மளை கொண்டு என்னவெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அனைத்து காரியங்களையும் அவர் அதிகமாக செய்து அவருடைய நாமத்தை மகிமை ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தன்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தான் என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சாங்க. மரணம் நேரிடுவதாகும். இன்னைக்கு நாம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால், மரணம் நேரிடக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நல்ல உணர்ந்தவர்களுக்கு தெரியும். உலகம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளாக கிறிஸ்தவத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சில காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். கடந்த முறை என்னுடைய மிஷன் வந்திருக்கும் போது அநேகமா அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்ததை குறித்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா விசுவாசிகள் எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி தேடி வீட்டுக்கு போய் என்ன செய்றாங்க? அவங்கள மிரட்டுகிறார்கள். முதல்ல கூடி ஜெபிக்கிறதுக்கு தடை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஊழியர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. இப்போ விசுவாசிகள் யாராவது அங்க இருக்கிறாங்களான்னு தேடி அவங்களை அட்டாக் பண்ணி அவங்கள என்ன செய்றாங்கன்னா பின்வாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது இந்திய தேசம் தானா இல்ல வேற எந்த தேசமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சவாலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேசம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி மத சார்பற்ற ஒரு தேசம் இல்லையா? எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்காதபடி எல்லாவற்றையும் பாதுகாத்து அரவணைத்து கொண்டு செல்கிறார்களோ அவர்களே நம் தேசத்தை நடத்துவதற்கு தகுதியான தலைவர்கள். இதுல எவ்வளவு ஒரு பிரச்சனையை உண்டாக்குனா அது யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு சற்றளவும் தகுதி இல்லாத ஒரு மனிதர்கள் என்று நாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கேவலமான அரசியல்வாதிகள் எல்லாம் நம் தேசம் செய்யப்பட்டிருக்குது, நாசமாய் கொண்டிருக்குது. சரி, ஒரு சைடு அது அப்படி. அதுக்கு போலீஸ் உடனே வஜ்ரங்கதள் RSS மற்ற அமைப்புகள் எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது அவன் ஜெபிக்கிறான், அவன் வீட்டுல கூட ஜெபிக்கிறான், நீ எப்படி அவனை தாக்கலாம்னு சொல்லி அவனுக்கு விரோதமா செயல்பட்டு மக்களை பாதுகாக்கணும். அதை செய்ய வேண்டிய கூடிய அதிகாரிகள் அவர்கள் கூட சேர்ந்து நீ எப்படி கூடி ஜெபம் பண்ணலாம்? எங்க இருக்கு சட்டத்துல? அப்படி ஒரு இடமே இல்லையே. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் நினைச்சலாம், பின்பற்றலாம். அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த மதத்தை யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நினைச்சலாம், அறிவிக்கலாம். இதுதான் நம்முடைய இந்தியாவுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்முடைய அதிகாரத்தையே நாம செய்ய முடியாதபடி அதை அடக்கக்கூடிய ஒரு அடக்குமுறைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்குதான் ஜெபம் அதிகமாக தேவை. இப்போ அங்க ஒரு பிரச்சனை, சரியா? அடுத்தது ஒரு இடத்துல பிரச்சனை. போன மாசம் நான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு 3 ஊழியர்கள் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன். உத்தரகாண்ட்ல இருந்து உத்தரப்பிரதேசம் நம்முடைய ஊழியர் நடந்துட்டு இருக்கு. தாக்கூர்துவாரா எனக்கூடிய பாஸ்போர்ட் தாக்கூர்துவாரா எனக்கூடிய பகுதியில, அந்த தாக்கூர்துவாரா பகுதியில ஒரு கிராமத்துக்குள்ளாக நாங்க போகும்போது அதுக்கு முன்ன நாள் அங்க ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, அது வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நிறைய பேர் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு போதகர் வீடுகள்ல கூடி ஜெபம் பண்ணுவதற்காக, ஜெபம் பண்ண அந்த காரியத்திற்காக கூடி ஜெபம் பண்ணதற்காக அவரை வந்து காவலர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அது எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க தெரியுங்களா? 3-4 காவலர்கள் கையில என்ன இருக்கு? மிஷின் கன் இருக்கு. மிஷின் கன்னை வச்சு அவரை மிரட்டி வெளியே கூட்டு வந்து அவரை கைது பண்ணி நினைச்சாங்க, கூட்டு போறாங்க.
தேசத்தில் அதிகாரிகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஆளுகை செய்கிறவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக, தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கூடி ஜெபிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஜெப வீரர்களை, இப்படி தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தேசத்தின் பாதுகாப்பிற்காக மன்றாடக்கூடிய இந்த ஆட்களை பிடிச்சு அரஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அது எப்படி? மிஷின் என்னமோ பெரிய கொலை மட்டும் தான் பண்ணான். கொலை செஞ்சவன விட்டுறாங்க, கொள்ளடிக்கவன் போயிடலாம் நாட்டை விட்டு. அவனை பிடிக்க துப்பு கிடையாது, அவனை பிடிக்க துப்பு கிடையாது. கேவலம். இவன் அடிச்சா ஒண்ணுமே செய்ய மாட்டான், இவன் ஜெபம் தான் பண்ணுவான். டேய், அவன் திருப்பி அடிக்க மாட்டான். ஆனா அவனுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும். அந்த ஜட்ஜ்மென்ட்ல அவர் ஜட்ஜா உட்கார்ந்திருக்கும் போது ஒரு பேர் தப்ப முடியாது. இன்னைக்கு இஷ்டத்துக்கு ஆட்ட கொண்டு இருக்கிறாயா? தப்ப முடியாது, புஷ் போறாங்க. இப்ப இத கேள்விப்பட்டு என் கூட வந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம போவோம். அல்லேலூயா. நம்ம போவோம். ஒரு வசனத்தை படிக்கல. தானியேல் 6ஆம் அதிகாரம் அந்த 10வது வசனத்தை படிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்திருந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. தேசத்திலே நீ என் தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி என்னதான் சட்டம் போட்டாலும் சரி, என்ன தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாம, உலகத்திற்கு அடங்கி போகாமல் உலகத்தை அடக்கியவர்கள். அல்லேலூயா. புரியலையா? உலகத்திற்கு அடங்கி போகாமல் உலகத்தை அடக்கியவர்கள். நீங்க அந்த 3 வசனத்தை தான் நம்ம நினைச்சு போறோம், தியானிக்க போறோம். படிக்க கேட்ட வேத பகுதியில இருந்து உங்களுக்கு ஓரளவு நினைஞ்சிருப்பீங்க, கெஸ் பண்ணிருப்பீங்க. சரியா? அப்போ நான் உலகத்திற்கு அடங்கி போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக இந்த உலகத்தையே அடக்குவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல மிஷனரி எல்லாம் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வச்சிருக்கான். ஜாமீன் கொடுக்கிற மாட்டேங்க, விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, ஜாமீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்படிலாம் சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சோம் நம்ம போக முடியாது. இலங்கையாச்சு எங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஊழியத்துக்கு முந்த நாளா பிடிச்சு போயிருக்க வீடியோ ஒருத்தருக்கு. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க எப்பவும் போல எங்க வேலையை செய்வோம். அல்லேலூயா. அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அவனுக்கு தெரியும். பத்திரத்துக்கு எழுத்து அண்ணன் வேலை செய்யறான், பத்திரத்துக்கு எழுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம அரசு பண்ணுவதற்கு அனைத்து வழிவகைகளையும் செய்து விட்டார்கள். ஆனாலும் என் தேவனை ஆராதிப்பத நான் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். அதே போலதான் தேசத்திலே சட்ட திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்காக இருக்குது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் தனக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அது தெரிந்தும் நாம எப்பவும் போல கிளம்பி ஊழியத்திற்கு போவோம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போயாச்சு. ஒரு பெரிய விஷயம். அங்க ஒரு 20 பேர்கிட்ட கூடி வந்துட்டாங்க. நாங்க ஒரு 4 பேர் ஷேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க மிஷனரி வந்து கரண், பாத்துப்பீங்க வந்திருப்பாங்க, கரண் ஒரு தம்பி. அவர் வந்து போட்டு அடிச்சு பாட்டு பிடிச்சிருக்கிறார். நல்லா கேட்கணும், கை தட்டணும், சத்தம் வரக்கூடாது, பாட்டு பாடணும், வெளியே கேட்டக்கூடாது. நல்லா இருக்குல்ல? அருமையான ஒரு ஆராதனை. கதவை பூட்டியாச்சு. நாங்க செருப்பம் காணல, எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க, ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் உள்ள இருக்காங்க, தெரிஞ்சா வந்து என்ன செஞ்சிருவாங்க, அட்டாக் பண்ணிடுவாங்க. அதை பத்திலாம் கவலையே கிடையாது. இப்ப எல்லாம் உட்கார்ந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, கதவு யாராவது தட்டுற சத்தம் கேட்கும். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எல்லாரும் அப்படி சத்தமாகி இந்த ரோத இருக்கல, அவ போய் கதவு திறக்க போகும்போது எப்படி எல்லாரும் ரோதனை பேர் இருக்குமா, அந்த பேர் உனக்கு வச்சிருக்காங்களோ, சரி
அந்த கதவை திறக்க போகும்போது எப்படி ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை உருவாயிச்சோ அதே மாதிரி அமைதியா இருக்காங்க. ஒருவேளை எதிரி வந்திருந்தாங்கன்னா அதுல இருக்க அனைவரும் என்ன செய்யப்படுவாங்க? கைது செய்யப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருப்பு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ எல்லாம் அப்படியே ஒரு த்ரில்லிங்கோட இருக்காங்க. நானும் அப்படி பார்த்தே இருக்கேன் என்ன செய்யலாம். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன சந்தோஷம்னா, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சேரமாதவி ஸ்டேஷன்ல என் மேல கிட்டத்தட்ட 17 வழக்குகளுக்கு மேல போட்டுருந்தாங்க. அதுல முதல்ல ஆலயம் கட்டின அந்த வழக்குல ஊர்ல எல்லாத்தையும் எழுதுறான் மதமாற்றம் பண்ணுகிறாங்கன்னு சொல்லி என் மேல வழக்கு போட்டு உள்ள கொண்டு போனாங்க. அப்போ என் கூட 2 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அவங்களால வெளியே போற வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க தம்பி அதிகாரிக்கு பேச்சுக்கு எழுதியணும், மரியாதை கொடுக்கணும், அவங்க பேசாத இது பேசாதுன்னு சொல்லி என்ன சத்தம் போடாது சொல்லியிருப்போம். ஆனா நான் சட்டம் பேசுவேன், பிரச்சனையே இல்லைதான். அவர் சொல்ல சொல்ல நான் எதுக்கு பேசுவேன், இவங்க எல்லாம் பேசாத அப்படின்னு. இல்லை இவன் ரொம்ப வாய் பேசுதான், இவனத்தையும் உள்ள போட அப்படின்ட்டான். லைலூயா, இவனத்தையே உள்ள போட்டுட்டாங்க. போலீஸ் லாக்கப்ல அவங்க என் கூட வந்தவங்க வெளியே இருக்காங்க. நான் என்ன பண்ணி லாக்கப்ல போட்டாச்சு. இப்போ லாக்கப்ல எனக்கு ஒரு வாஞ்ச, இந்த பவுனும் சீலாவும் சிறைச்சாலையில அதே ஜோன் பண்ணும்போது அந்த சிறைச்சாலை என்ன செஞ்சது, அசைஞ்சதுல இன்னைக்கு அசைக்கணும் அந்த சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மனதை போட்டு ஜோம் ஆரம்பிச்சு. இப்ப அசைஞ்சது என்னன்னா, என் காலுக்கு கீழே ஒரு லட்சிய விட்டு என்ன அப்படின்னு பார்த்தாலே ஜோம் பண்ண கூட. அப்ப நான் அமைதியா சொன்னேன், எங்களை வீட்டுக்கு கொடுங்க, அங்க போய் ஜோம் பண்ணுங்க. கரெக்ட் தானே சார்? சொன்ன பத்தி ஒண்ணு கேட்க மாட்டேதான் சொல்லிட்டேன். அப்போ அவனை என்ன செய்ய பழையப்பட்டிக்கு பெரிய ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்ப சார் அங்க அனுப்புவீங்க? ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க, எப்ப அனுப்பணும் கேட்க எனக்கு ரொம்ப நாள ஆசை. இந்த பாளையங்கோட்டை ஜெயில உட்கார்ந்து ஊழியம் செய்யணும். லைலூயா, ஜெயில உட்கார்ந்து ஊழியம் செய்யணும். ஏதாவது நாங்க அனுப்புறாத ஜெயிலுக்கு எடுத்துருவோம். லைலூயா, நல்லா இருக்குல்ல? அப்படிதான் இருக்கணும். அதே போல நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஒருவேளை என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க கொண்டு ஜெயில அடைப்பாங்க. அங்க ஜெயில ஊழியம் பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பு. லைலூயா, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை பிடிக்கப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் அங்க ஜெயிலையே தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருப்பார்கள் என்று சொல்லி. லைலூயா, உணர்ச்சியிலே உத்வேகம் வரணும். தேவனுடைய பிள்ளைகள் அதான் நம்முடைய நம்பிக்கை தான். எங்க போனாலும் சரி, இல்லைன்னா தேவனுடைய ஊழியம் எங்க போனீங்க, ட்ரெயின்ல போனாலும் ஊழியம் செய்வோம், சர்ச்சில் வந்தாலும் வெளியே எங்க போனாலும் ஊழியம் செய்வோம். ஜெயில கொண்டு போட்டாலும் அங்க மட்டும் என்ன செய்ய போறோம்? அங்கேயும் அதே வேலை தான். என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அங்க போய் ஊழியம் செய்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுட்டீங்களேன், அதுக்கப்புறம் வேகமா கிறிஸ்தவம் பரப்பிடும். ஏன் ஜெயிலுக்குள்ள இருக்க ஆள்லாம் யார் தெரியுங்களா? ஜெயிலுக்குள்ள ஆள்லாம் யார் தெரியுங்களா? எல்லாருமே அடங்காத பயிர், ஒண்ணுக்கு அடங்க மாட்டான். அதனாலதான் அவங்கள பிடிச்சி எங்க போட்டிருக்கு? ஜெயில போட்டுருக்கு. எதுக்குமே அடங்க மாட்டான். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சொன்ன பேச்சு சுத்தமா கேட்க மாட்டேன். லைலூயா, அதனாலதான் தேவன் பிடிச்சாரு. இவனை பிடிச்சாதான் இவன் சொன்ன பேச்சு ஒண்ணு ஒருவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்ம சொல்றதை மட்டும்தான் சரி கேட்க. அதனால அங்க உள்ள ஜெயில அடங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சுவிசேஷம் போயிட்டு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வந்து என்ன செஞ்சிடுவான்? செபம் பண்ண ஆரம்பிச்சுடுவான். சீக்கிரம் தேசம் இயேசுவை கண்டுகொள்ளும். லைலூயா, நிச்சயமா நடக்கா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இவன் நினைச்சிட்டு இருக்கான் ஜெயில ஊழியர்லாம் கொண்டு போட்ட உடனே ஊழியம் இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி இயேசு தூக்கி சிலுவையில அரைஞ்சிட்டு சாத்தான் ஜெயிச்ச கதையா போச்சு. லைலூயா, இயேசு சிலுவையில அரைஞ்ச உடனே சாத்தான் நினைச்சான் இதோட ஊழியம் முடிஞ்சுது. அதுவரை ஒருத்தன் தான் இயேசு கிறிஸ்துவா இருந்தான். அதுக்கப்புறம் அந்தியாவிகளை இயேசு கிறிஸ்து கூட இருந்த அத்தனை பேருக்கு கிறிஸ்தவ எழுந்து பேர். லைலூயா, இப்ப நம்மளையும் சேர்த்து அதுக்கு பாத்திரமா நம்ம இருக்கிறோமா? நம்மள உலகம் என்ன சொல்லுது? இவர்கள் கிறிஸ்து கிறிஸ்துவா இருக்கிறோமா? பாருங்க எந்த சூழ்நிலைக்கு அப்படி ஒரு மாற்றம், அப்படி ஒரு நெருக்கம். சோ இப்படி நெருக்கம் இருந்த போதிலும் இதுல ஒரு விசேஷத்தை, ஒரு தன்மை என்ன அப்படின்னா, பிடிச்சிட்டு போயிருவான்னு தெரியும். மொத்தமா வந்தா அட்டாக். நம்ம தான் ஊழியக்காரன், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா நம்மளோட விசுவாசிகளை பாருங்க, பிடிச்சிட்டு போயிருவான்னு தெரியும், ஜாமீன் கிடைக்காதுன்னு தெரியும், வந்தா மொத்தமா நடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுமே
இவ்வளவு பேரும் கூடி வந்துடுறாங்களே ஆராதனைக்கு. எப்படி இருக்கு? அவங்க முன்னாடி நம்மெல்லாம் என்ன கேட்காதங்க, யாரெல்லாம் ஒழுங்கா ஜெபத்துக்கு வரலையோ, லைவ்லயா தம்பி அறிவுல சொன்னாங்க, அது போன ஏதோ ஜெபத்துல ஒருவருமே இல்லை. கூடி செபிப்பதற்கு இந்த ஆலயம் வருவதற்கு எத்தனை பேர் பிரயாசப்பட்டிருப்போம், எவ்வளவு போராடி இருப்போம். ஆலயம் வந்துட்டு ஒரு நாள் போனா போதாதான், அந்த ஒரு நாள் நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனா போதாதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனக்குள்ள வந்துட்டு. ஆனா அந்த ஆலயமே இல்லாத இடத்துல, கூடி செபிக்க ஒரு வழிவாசலே இல்லாத இடத்துல பிடிச்சிட்டு போய் அடிப்பான்னு தெரியும், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் தெரியும், ஜாமீன் கூட கிடைக்கான்னு தெரியும். உங்களுக்குள்ள வெறும் கூடி வந்திருக்காங்கன்னா அவங்க கர்த்தர் மேல வச்சிருக்காங்க பாருங்க, அதாங்க உண்மையான. ஹல்லேலூயா, உண்மைதானே? அவங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிறதுக்கு பேரு அன்பா, இல்ல எதையாவது சாப்பிட சொல்லிக்கிட்டு ஆலயத்துக்கே வராம இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சிருக்கக்கூடியது கர்த்தர் மேல வச்சிருக்க அன்பு, உண்மையான அன்பா? எனக்கு தெரியாது, நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8 அதிகாரத்துல கடைசியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எந்த சிருஷ்டியானாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் சரி, எந்த சிருஷ்டியானாலும் சரி, ஆசை மோசம், அது ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறார். எதுவானாலும் சரி, இயேசு கிறிஸ்து மேல நாம் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி அந்த வசனம் நல்லா தெரியும். ஆனா கல்யாண வீடு பிரிச்சு கூட்டி போயிருக்கு. நிறைய பேர சண்டே ஆராதனைக்கு வர விடாம கல்யாண வீடு பிரிச்சு கூட்டி போயிருக்கு. நிறைய பேர தேவனோடு கூட அதிகமா நெருக்க விடாதபடி உறவினர்கள் வீட்டு நிறைய நிகழ்ச்சிகள் பிரிச்சு கூட்டி போயிருக்கு. இன்னும் சில பேர வேலை பிரிச்சு கூட்டி போயிருக்கு. உலகத்தின் வேலை பிரிச்சு என்ன செஞ்சது? கூட்டி போயிருக்கு. சிலது ஞாயிற்றுக்கிழமை தான் கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்காங்க இப்போ, அதனால வேலைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதி கூட்டு போயிருது. இப்படி நீ கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ஆசைப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல்ல காலேஜ் நம்ம சர்ச்சை கட்டடிச்சு போனனால தான் இப்ப எல்லாமே அரசு துறையில இருந்து எல்லாம் தனியார் துறையா போயிட்டோம். இனி போதான் கவர்மெண்ட் வேலைக்கு. கவர்மெண்ட் ஒண்ணு இருந்தாதான் கவர்மெண்ட், அரசு துறைன்னு ஒண்ணு இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். இப்போ நீங்க ஆலயத்தை பூரா கட்டடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத போறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன்னு போனேன். இப்ப எல்லாம் அரசு துறை பூரா தனியார் துறையா போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போற? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர வேண்டும். அதை செய்யாதபடி தேவனுடைய அன்பை விட்டு விலகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு. அதனால நம்ம மாற வேண்டுமே. என்ன மரணம் கூட என்ன பிரிக்க முடியாது அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அதெல்லாம் நான் இங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன செஞ்சேன்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய வசனம், அந்த சாட்சியின் வசனத்தை நிமித்தமா அவனை ஜெயிக்கிறேன், உலகத்தை நினைக்கிறேன், ஜெயிக்கிறேன். வசனம் சொல்லுது. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவங்க அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவ்வளவு அழகா ஆண்டவரை ஆராதிக்க கொண்டிருக்காங்க பாருங்க. அதாங்க உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. இந்த உண்மையான அன்பு இருக்கு பாருங்களா, இது என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? லவ் இல்லையா? லவ்வுக்கு நிறைய தவறான புரிதல்லாம் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. அந்த சரியான புரிதல், அந்த லவ் வந்து உலக காதல் இருக்கு பாத்தீங்களா? இந்த உலக காதல் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு தடை போட்டாலும் சரி அதை உடைச்சிட்டு சம்பந்தப்பட்ட நபரை சந்திச்சு நினைஞ்சுடுவாங்க, பேசிக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரசிக்கப்பட்ட புதுசுல ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணதுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அக்கா வீட்டுல எல்லாரும் முடிஞ்சிடறாங்க, அங்க ஜெபம் பண்ண வந்து போயிருந்தாங்க. உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எங்க அக்காவோட பையன் அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து நினைஞ்சிட்டு இருந்தாப்ல, லவ் பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்போ வீட்டுல எதிர்ப்பு, பொண்ணு வீட்டுல எதிர்ப்பு என்னன்னு தெரியாது, ஆனா இங்க எதிர்ப்பு. அதனால வீட்டுக்கு தெரியாம ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. நல்லா பார்க்கணும், ஹால் பிரேயர் ஹால், அது ஃபுல்லா கதவு எல்லாம் லாக் ஆயிருக்கும், நைட்டு எல்லாம் லாக் ஆயிருக்கும். உள்ள அதுக்கு அடுத்த சைடு ரூம்ல போன் இருக்கு. அப்போ லேண்ட்லைன் போன், 2000 இந்த மொபைல் போன்லாம் அதிகமா வரல, லேண்ட்லைன் போன். பில்லு மட்டும் வருது 8000 12000 என்னது பில்லு வருது. பிள்ளைங்க எப்படி கட்டுவாங்க? என்னடா இது இவ்வளவு பில்லு வருது, வேற யாருக்குள்ள பில்லெல்லாம் சேர்த்து நமக்கு போடுதானோ அப்படின்னு சொல்லி அங்க எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த யார் நம்பருக்கு டயலாக்னு பார்த்தா ஒரே ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு எடுத்து கொண்டு மணிக்கணக்காக
இருக்கிறாங்க. அதுக்கு எந்த டைமிங் பார்த்தா நைட்டு 1 மணிக்கு அப்புறம், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? கதவு எல்லாம் பூட்டி இருக்கு, மேல 2-3 ரூம் உண்டு. நான் ஒரு ரூம்ல நான் இருப்பேன், இன்னொரு ரூம்ல என் மருமகன் இருப்பாப்ல. ஆனா வீடுதான் பூட்டினதுக்கு அப்புறம் எப்படி இவங்க போய் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி, எதிர்ப்பு. எப்படி இத? அப்போ எங்க அத்தா வந்து மாப்பிள்ள இதை எப்படியாவது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால என் மருமகிட்ட கேட்டேன், மாமா உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், உங்க அறிவுல கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், டேய் நான் உலகத்துல எல்லாம் உழண்டு எதிர்த்தாட்டா வந்திருக்கேன், பாம்பின் கால் பாம்பு அறியும், இன்னைக்கு நீ அறிவாப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கண்டுபிடிச்சாச்சு. என்ன செஞ்சிருக்கான், இந்த சைடு டோர் இருக்குல்ல, அதுல கொண்டியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு சின்ன பேப்பர் அதை நல்ல டைட்டா வச்சு டோரை அமுக்கி சாத்திடலாம். இங்க இருந்து பார்க்கும்போது கதவு அடைச்சிருக்கு. பக்கத்துல போய் பார்த்தா கொண்டு இருக்கான்னு தெரியும், நம்ம தூரத்துல இல்லை, அந்த கதை யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. அதனால அது கொண்டு அடைச்சிருக்கு அப்படின்னு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரு கூட போன மெதுவா வந்து டோரை தள்ளிட்டு போன் பேசுறாங்க. இவங்க போன் பேசுற ஸ்டைல்லாம் பார்க்கணுமே, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க 2 தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது, என்ன பேசுறாங்களோ தெரியாது. சத்தம் வெளியே கேட்காது, நீ காதை சாப்பா வச்சுட்டு பக்கத்துல போய் கேட்டாலும் கேட்காது. பேசுவாங்க, பேசி மணிக்கணக்கா பேசி முடிச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உலக காதல் எவ்வளவுதான் தடைகளை போட்டாலும் அதை தாண்டி அவர்கள் உறவை சந்திக்க ஓடி வரும்போது, என் தேவன் எனக்காக உயிரை கொடுத்த என் தேவன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த லவ் அதை விட கேவலமா போயிட்டா என்ன? ஏதாவது தடுக்குமா என்ன? ஆண்டவரை தேடி வரத, ஆண்டவரை தேடி வந்து அவரோடு கூட உறவாடுவதை ஒன்று தடுக்கும் என்று சொன்னால், எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான உறவு சரியில்லை என்பது. நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அன்பு ஸ்ட்ராங்கா இருந்துன்னா எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் சரி உடைப்போமோ உடைக்க மாட்டோமா? சொல்லுங்க, உடைச்சிருவோம்ல. அன்பு உறுதியா இருக்கு. உலகத்தான், உலக காதல், அதுக்காக என்ன செய்யறாங்க. அப்போ அதை விட எவ்வளவு காதல் கல்யாணம் பிச்சுட்டு போயிட்டு, அப்படி பிச்சுட்டு போற அந்த காதல் கூட எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த உறவாடுகிறது. அப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும் எப்படி குறைவதாய் மாறிவிடும்? குறையக்கூடாது இல்ல, அதையும் தாண்டி பெருசா இருக்கணும்ல. ஏன் இல்ல? எல்லாரையும் சொல்ல, யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு என்ன சாக்கு போக்கு சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு தான் இருக்கக்கூடாது. ஆனா அந்த விஷயத்துல அந்த மக்கள் பெட்டர். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தலையே போதும் நிலை வந்தாலும் ஆண்டவரை தேடுவதை மட்டும் நாங்கள் விடவே. உத்தரப்பிரதேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போது, எப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ள போகுதுன்னு நம்ம கண்ணால பார்க்க போறாங்க. அல்லேலூயா. ஒண்ணு நாம பண்ணுற ஜெபம், நம்ம பண்ணுகிற பிரயாசம், இன்னொன்னு அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, அது அசைச்சிரும். ஒரு பெரிய எழுப்புதல். அதனால எதிர்ப்புகள் வரட்டும், எழுப்புதல் வரப்போது என்ன செஞ்சிட முடியும்? ஏன்னா உலகத்தில் இருப்போரிலும் நம்ம இயேசு பெரியவர் புதரே. இந்த உலகத்தில் இருப்போரிலும் நம்ம இயேசு பெரியவர் புதரே. உண்மையா அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையா அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம்
செய்யக்கூடிய நம்முடைய ஆண்டவர் அற்புதரையா. அந்த அற்புதங்கள் தேசத்துல தெளிவா நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க என்னென்ன காரியம்லாம் நம்ம நாட்டுல நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏனென்றால் நாம் உலகத்தில் அடங்கி போவதற்கு இணைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக உலகத்தையே அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, தானியேல் நல்ல ஒரு ஜெப வீரன். இப்போ எதிராளிகள் இவர் மேல குற்றம் சுமத்தணும். தானியேல் யாரு? தானியேல் பேசிக்கலா யாரு? யூதன் இல்லையா? இஸ்ரேல் தேசத்தில் உள்ள யூதேயத்தில் உள்ள ஒரு பிரபு. பிரபுக்கள் சகல ஞானத்திலும் எல்லா விஷயங்களும் தீர்ந்த ஒரு பிரபுக்கள். அடிமைப்பட்டு வந்தாச்சு. ஜனம் செய்த பாவத்தின் நிமித்தம் அடிமையாக வந்தாச்சு. இப்போ இங்க தீர்ந்த ஆட்களை கொடுத்து ட்ரெயின் பண்றாங்க. அடிமையாகி வந்த போதிலும் நம்ம ஆட்கள்லாம் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டுனா எது கிடைக்கும் தெரிஞ்சு போ, ஆண்டவர் என்ன நம்ம பாதுகாத்தான் போட்டு வந்துட்டாரு, நம்மளதான் கடுமையா இருந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படி சொல்ல அந்த போஜனத்தினால என்ன தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். நான் அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனமா இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு உகந்தவனா எங்கும் இருப்பேன். அந்த தீர்மானம் அவங்க மொத்தமா தீர்மானம் பண்ணாங்க. அதனால அந்த ராஜ போஜனத்தினால தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவே இல்லை. இந்த பேலியாலின் அந்த உணவுப் பொருள் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சாதாரண மரக்கறியை சாப்பிட்டாங்க. நடந்தது என்ன நமக்கு நல்லா தெரியும். தானியேல் புத்தகம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பெரிய உயர்வை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கட்டளையிட்டார். அங்குள்ள சாஸ்திரிகளோ மந்திரிகளோ மந்திரவாதிகளோ யாரும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை விலைக்கு தானியேல் சொன்னது நிமித்தம் தானியேல் என்ன செய்யறான்? அரண்மனைக்கு வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். தானியேல் அரண்மனைக்கு வேலைக்கு போனா, அந்த நாட்களில அரண்மனைக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்களா இருந்தால் ஆண்மை நீக்கம் செய்து விடுவார். அப்படின்னா தானியேலுடைய எதிர்காலம் ஒரு கேள்வி. முதல்ல அந்த பிரபுக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை போச்சு. அடுத்தது அடிமை, அடுத்தது எல்லாம் அரண்மனையில சேவிக்கணும். இப்ப அவனுடைய எதிர்காலம் கேள்வி. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஆண்டவரை விட்டு மட்டும் என்ன செய்யல, தூரம் போகவே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் யோசித்து பாருங்களேன், அடிமை எப்படிப்பட்டு போயிட்டான், அவனுடைய எதிர் வாழ்க்கையே போச்சு. ஆனாலும் ஆண்டவரை விட்டு மட்டும் என்ன செய்யல, விலகவே இல்லை. ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருந்தது நிமித்தம், அவன் நிமித்தம் தேசத்தோட சட்ட திட்டம் எல்லாம் மாறி நாம கர்த்தருக்குள்ள உறுதியாக இருப்போம் என்று சொன்னார். பாருங்க சட்ட எல்லாம் மாறிட்டு படிச்சலாம். தானியேலோ தான் முன்பு செய்து வந்தது போல. அப்படின்னா என்னது? எப்பவும் போல, எப்பவும் போல. ஆனா மற்ற உலகம் எப்படி இருக்கு? அது மாறி இருக்கிறது. அவன் இன்னைக்கு அவனை பிடிச்சிடலாம், அவங்க எல்லாம் தூக்கம் வரல. இன்னைக்கு எப்படிதான் தானியேலை பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு டீம் யோசனை பண்ணிட்டு இருக்கு. ராஜாட்டா எப்படிதான் கையெழுத்து வாங்கலாம் அவங்க ஒரு யோசனை. இப்போ எல்லாரும் தத்தளித்துக் கொண்டு இருக்கார்கள். ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய மனுஷன் மட்டும் அசராம அவன் எல்லாம் கரெக்டா இருந்தான். உலகம் பூரா தத்தளிச்சுட்டு இருக்கு. என்ன ஆக போதோ, ஏதாவது போதோ அப்படின்னு சொல்லி. இப்படி ராஜாக்கு என்ன செய்யல, தூக்கம் வரல. அவனுக்கு கீத வாத்தியம் வேறான அந்த என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு தேவையில்லாம போச்சு. என்ன ஆக போதோ தெரியல. எல்லாரும் அலைகழிச்சிட்டு இருக்கும் போது தானியேல் எப்போதும் போல ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமே தவித்து தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் எதற்கும் அஞ்சாமல் எப்பவும் போல. அல்லேலூயா. யார் எப்பவும் போல இருப்பா? யார் எப்பவும் போல தேவனோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் எப்பவும் போல தேவனோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. தானியேல் அரண்மனையில் இருக்கும் போதும் போய் ஜெபம் பண்ணான். சிங்கிகள் தூக்கி போட்டாங்க, அங்கேயும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணான். எங்க போனாங்கயா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்னோடு கூட இருப்பேன். அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப பிரச்சனையா இருக்கு, சிங்க கேபில போட்டதுனால சிங்க பட்டினியா கிடக்க முடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற யாரையாவது தூக்கி போட்டு அதை சாப்பிட்டு இருக்கோம். ஆனா தூக்கி போடப்பட்டது யாரு? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனோடு கூட உறவில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தூக்கி போட்டதுனால சிங்க பட்டினி. உலகம் தத்தளிக்கிட்டு இருக்குது, அமைதி கிடையாது. ராஜா தூங்கல, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தானியேல் மட்டும் எதுக்கு
ஹல்லேலூயா. இப்ப முடிவு பண்ணுங்க, தேவனோடு கூட நீங்க எப்பவும் ஜெபிக்கிறவர்களாய், தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் இருப்பீங்க அப்படின்னா நீங்க எப்போதும் மாதிரியே இருக்கும். எதுக்குமே அஞ்ச மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனா உங்கள் நிமித்தம் உலகம் கவலைப்படும், உங்கள் நிமித்தம் உலகம் செஞ்சப்பட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும். தானியோடைய வாழ்க்கையில அதான் நடந்தது. விளைவு அந்த சட்டத்திட்டெல்லாம் மாறி தானியேலுடைய தேவன் தான் தேவன் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றும்படி ஒரு சூழ்நிலையை தானியேலால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த சம்பவம் ஏற்கனவே படிச்ச கேள்விப்பட்ட காரியம் தான் இல்லையா? இவன் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்னது? இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன குற்றம் சுமத்தப்பட்டது? தினமும் 3 வேளை ஜெபம் இல்லையா? ஆனா ராஜா சொல்லி அனுப்பும்போது எப்படி அனுப்புறாரு? ராஜா சொல்லி அனுப்புறாருல, தானியேல் எப்படி அனுப்புறாரு? நீ இதை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எப்படி? ஹல்லேலூயா. என்னுடைய உலகத்தாருடைய பார்வைக்கு நான் 3 வேளை ஜெபம் பண்றதுதான் தெரியும். ஆனா என் கூட இருக்கிறது தான் தெரியும் நான் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே தேவனோடு கூட இருந்தா அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எப்போ தேவனோடு கூட அந்த ஐக்கியத்தில் இருக்க பழைய எப்பமாவது ஒரு நேரம் போய் ஜெபம் பண்றது, தேவைக்கு போய் ஜெபம் பண்றது, இல்ல கஷ்டம் வந்தா போய் ஜெபம் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். எப்பவும் தேவனோடு கூட இருங்க. அப்போ இந்த உலகத்தால் வரக்கூடிய பிரச்சனைக்கு எதுவுமே உங்களை என்ன செய்யாது, சீட்டா எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இது தானியேல், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்தது எஸ்தர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சம்பவத்தை படிங்க. இந்த எஸ்தர் புத்தகத்தை நான் உண்மையில் நினைப்பேன், இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு ஏன்டா எஸ்தர்னு பேர் வச்சாங்க? நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அதுல எஸ்தரை விட எஸ்தருக்கு முன்னாடியே இருந்து யார் பேசப்படுகிறா? யாரு? அஸ்தி இல்ல, முக்கியமான ஹீரோன் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய்ங்கிற மனுஷன் தான் எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது, இவரோட அண்ணப்பா. இவரு தான் அண்ணன் சித்தப்பா மகா. இவரு தான் அந்த பிள்ளை என்ன எடுத்து வளர்க்கிறாரு. இவரு தான் வளர்த்து அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பிளான், அந்த ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டு கொடுத்து இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி ராணியாயிரம் சொல்லி எல்லாம் பிளான் பக்கா பிளான் பண்ணி எல்லாமே செய்யறது. அது மட்டுமல்ல, அங்க இன்னொரு ஒரு பெரிய வேலையை அவர் செய்யறாரு, ஒரு ஹீரோயிசத்தை அங்க காமிக்கிறார். அப்படின்னா அந்த புத்தகம் மொர்தெகாய் புத்தகம் தானே இருக்கணும், ஏன் எஸ்தரின் புத்தகம் அப்படின்னு வச்சாங்க அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு வரையும் நான் இப்ப சொல்றேன், கிளாஸ்ல சொல்றேன். இப்ப இதை படிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. யாருக்கு இப்படி செய்யணும்? ஆமானுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கி நமஸ்கரிக்கணும். ஐயா சாமின்னு கும்பிடணும். ஆனா இதை யாரு செய்யல? மொர்தெகாய் செய்யல. அங்க யாரு செய்யல? தானியேல் செய்யல. ராஜாவை தவிர யாரும் கும்பிடக்கூடாது, வேற யாரையும் கும்பிடக்கூடாது. அத தானியேல் செய்யல. இங்க ராஜா கட்டளை போட்டிருக்காரு, ஆமான் என்ன செய்யணும்? எல்லாரும் வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். இவர் செய்யல, செய்ய மாட்டேன், அது செய்யல. எல்லாரும் செய்யறாங்க. இப்போ நம்மளாம் செய்யறோம், இவன் செய்ய மாட்டேங்கான. இவனை எப்படியாவது செஞ்சிடணும், மாட்டி விட்டு மாட்டி விட்டு. நீங்க நல்லா கேட்டுருங்க. நமக்கு பிரச்சனை யாருன்னா நம்ம கூட இருக்கவன் தான் நமக்கு பிடிக்கும். புரியாது, நம்ம நல்லா இருக்கிறக்கூடாது, அவனோட ஒரு ஸ்டெப் நம்ம நல்லா இருக்கக்கூடாது. அவ்வளவு நம்மளுக்கு என்னதான் செய்ய முடியும்? கூட இருக்கவன் நல்லா இருந்தா உனக்கு நல்லது தானடா. என் கூட இருக்கவன் நல்லா இருந்தா நல்லா இருப்பேன், அப்படித்தானே என்ன வரணும் இல்லையா? அதெல்லாம் இப்ப இல்ல. அது இல்லாதனாலதான் அன்னைக்கு ஒரு கொலை நடந்தது. கொலை அப்படிதான் நடந்தது. நான் கூட இருக்கிற சகோதரனுடைய பலி அறிவிக்கப்பட்டு சந்தோஷப்படணும் தானே. அது இல்ல. நான் கூட இருக்கிறவன் நல்லா இருந்தா
யாரெல்லாம் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம கூட இருக்க பக்கத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கும், அதான் நம்ம நினைக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட தான் நம்ம ஆசைப்படுறோம். தேவனுடைய சித்தமே அதான். ஆனா அப்படி நினைக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வெளிநாட்டுக்கு நண்டு ஏற்றுமதி பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டோட நண்டு ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்குது. இப்போ எல்லா நண்டோட பாத்திரத்தை இணைஞ்சிருக்காங்க, மூடி போட்டு கெட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பாத்திரத்தோட நண்டு மட்டும் அந்த மூடாம இருக்கு. அப்போ அந்த அதை கெட்டு கேட்டா எல்லா நண்டு நெஞ்சிரும், வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்றான். இல்லப்பா அது வெளியே வராது, ஏண்டா அது இந்தியால இருந்து வந்து எங்க இருந்து வந்திருக்கு? இந்தியால இருந்து வந்திருக்கு. ஏன் இந்தியா நண்டு என்ன, மத்த நாடுலாம் அவன் நண்டு வந்து பக்கத்து நண்டை தூக்கி விடும் மேல போன்னு. ஆனா இந்தியா நாடு நண்டு மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, ஒருத்த மேல ஏறான், ஒருத்த காலை பிடிச்சு செய்வான், கீழே உண்மை. இது வந்து ஒரு கதை தான், பட் இது இன்னைக்கு நிலைமை உண்மைதான் நடந்தது. ஒருத்த மேல போறானா அவன் ஏந்தி மேல தூக்கி விட்டு நல்லா இருக்கு அப்படியே செய்யணும். ஆனா இன்னைக்கு கிடையாது, அவன் மேல போட்டு நம்மளோட மேல போறான். இதுல ஒருபடி மேல கிராமப்புறங்கள் எல்லாம் போய் செய்வனா வைக்க ஆரம்பிச்சிடும். அது விளக்க கூடாது, அவனுக்கு அப்படியே இப்படியே அப்படிலாம் செய்வன வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. எங்க வீட்டுல செய்வரை வச்சு எங்க அம்மாவுக்கு பிசாசு போராட்டம் வந்து அதை எந்த மந்திரவாதியாலையும் எந்த ஜாமியாலையும் சரி பண்ண முடியல. அதை ஒரே ஒரு ஆள் சரி பண்ணாரு, அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் கிறிஸ்டியன். அதனால நான் பெற்ற அந்த சந்தோஷத்தை தேசம் எங்குமே அகிலம் எங்கும் எடுத்து செல்லும் அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நேராக ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை இல்லை. அதனால விடியவே வராத, முடியவே முடியாத, பிரச்சனைக்கு தீர்வே இல்லாத, எல்லா காரியத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ட்ரெயின்ல வந்து விட மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி. உங்க பிரச்சனை வந்தா விடியே இல்லையா, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாங்க, அது வந்து ஒண்ணுதான் வழி. அதனாலதான் இயேசுவே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. நான் தான் வழி, வேற வழியே கிடையாது. இயேசு மட்டும்தான் வழி. ஈஸியா சொல்லிருக்கு. மேல விட மாட்டாங்க, எப்படியாவது பிடிச்சு கீழே போட்டுருணும். இதே லெவல் தான். அது மாதிரி இந்த முருதைக்காய் கூட வேலை செஞ்சு அவன் கொடுத்து வேலை செய்யலாம், இவனை மாட்டி விட்டோம். அது மாதிரி மாட்டி விட்டாங்க. இப்போ இவனுக்கு கொடுக்க தண்டனையில இல்லையா சில ஆட்களோட இருப்பாங்க, இவனை அடிக்க அடியில பக்கத்துல உள்ள இருக்கவங்க என்ன செய்யணும், பயப்படணும். அது மாதிரி இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில வேற எல்லாம் எனக்கு அடங்கி நடக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை கொஞ்சம் படிக்கல, அதுல எழுதிப்போம் பாருங்க. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன? நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். அது என்ன எழுதிருக்கலாம், தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால். எஸ்தர் புத்தகத்துல கர்த்தர், சுவாமி, இயேசு அப்படின்னு ஒரு வேர்டு கூட என்ன செய்யாது, பாத்தீங்களா, படிச்சிருக்கீங்களா, அந்த வேர்டே வராது. ஆனா ஆண்டவர் எஸ்தர் புத்தகத்தை பைபிள்ல வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த ஒரே ஒரு வேர்டு, என்ன வேர்டு, நான் யூதன் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறான். இந்த யூதன் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன, யூதனுக்கு மீனிங் என்ன, யூதாவுக்கு மீனிங் என்ன, கர்த்தரை துதிக்கிறவன். அத சரியா சொல்லணும்னா கர்த்தரை மட்டும் துதிக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் துதிக்கிறவன். நான் கர்த்தரை மட்டும் தான் வணங்குவேன், நான் கர்த்தரை மட்டும் தான் பணிந்து கொள்ளுவேன். ராஜாவானாலும் சரி, இந்த கூஜாவானாலும் சரி, எவனையும் நான் கூப்பிடு போட மாட்டேன், எவனையும் கூட கூப்பிடு போட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படின்னு உடனே அவனுக்கு போகணும். டக்குனு வீட்டுல போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொண்டாடி கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு தூக்கு மரத்தெல்லாம் பெருசா பெரிய லெவல்ல செஞ்சாச்சு. இப்போ எஸ்தர் ராஜாத்தி ஆக்குனது யார்தான், மொர்தெகாய் தான். இங்க ஆண்டவரை தேவன் என்று சொல்லி உலகம் எங்கும் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு, வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காரியத்தை செஞ்சது யார்தான், இந்த மொர்தெகாய். இவன் நிமித்தம் தான் எல்லா யூதரும் என்ன செய்யணும், காலிப்படம்னு சொல்லி சட்டத்தை போட்டு ஒரு பிளான் போட்டு முத்திரை வாங்கினதும்
இவன் நிமித்தம் தான். இவன் பிரச்சனையை சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ என்னால எப்படி முடியும் அப்படின்னு போது இவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்புக்கும் சகாயமும் வேற வழியா வரையா. நீ செய்யலன்னா வேற வழியா ஆண்டவர் செஞ்சிருவாரு. அப்ப நீயும் தகப்பனுடைய வீட்டார் மட்டும் தப்பு மட்டும் நினைச்சாத, நினைக்காத அப்படின்னு மிரட்டி அவளை மோசம் பண்ண வச்சு ஜெபம் பண்ண வச்சதே இவதான். அப்ப உண்மையிலே சொல்லுங்க, இது யாரு புத்தகம்னு எழுதணும் சொல்லுங்களேன். நானே எஸ்தர் புத்தகம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. பரவாயில்ல, எழுதி மட்டும். நான் அதுக்கப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஆவியானவர் வந்து சொல்றாரு, எதுக்கு அப்படின்னா மொர்தெகாய் என்னதான் வேலை எல்லாத்தையும் செஞ்சாலும் ராஜா கூட உறவுல இருந்தது எஸ்தர் தானத்தான். ஹல்லேலூயா. ராஜா கூட உறவுல இருந்த ஆள் பேர் தான் இங்க வரும். அதே போல நீ உலகத்துல என்னதான் உருட்டு விரட்டு என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த ராஜாவி ராஜா கூட உறவுல இருந்தாதான் உன் பேரு நிக்கும். தேவனோடு கூட உறவு இல்லாமல் நீ ஒரே பெரிய ஆளாய்க்கலாம் மட்டும் நிச்சயாத கனவும் காணாத, கனவும் காணாத. அதனால அந்த உறவுல இருப்பது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். அதனால செத்து கிடந்தாலும் சரி தேவனுடைய சமூகத்துல கிடக்கும். புரியலையே உங்களுக்கு? இது நம்ம ஒரு பாசை அப்படின்னா, என்னால எந்திச்சு நடக்க முடியாத ஒரு பலவீனத்துல இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்துக்கு போயிருவேன். ஹல்லேலூயா. இந்த விஷயத்திற்காக என்னுடைய அன்பை நண்பர் வந்திருக்கிறார். இங்க உங்க சர்ச் மெம்பர் தான். ஸ்டாலினுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை எனக்கு எது இழந்தாலும் என் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும் இழக்கவே இழக்காது என்று சொல்றேன். ஹல்லேலூயா. இல்ல அவரும் நானும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நாங்க உலகத்தனா இருந்தோம். ஒரு காலத்துல நாங்க உலகத்தனா இருந்தோம். சேர்ந்து குடிச்சிட்டு ஊர்ல இருக்க சண்டையை கூட சரியா பூரா இழுப்போம். அப்பெல்லாம் நல்லா கண்டு தெரிஞ்சது, அப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சது, நல்லா இருக்கு. உலகத்தனா இருந்தா முதலாக்கரையா புறத்து எல்லாம் நல்ல வேலை செய்யும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டுடைய கிருபையினால அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். நானும் ரசிக்கப்பட்டுட்டேன். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு அவருடைய மனைவி நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி. அதனால குடும்பத்துல ஆண்டவரை பத்தின விசுவாசம், ஜெபம் வளர்ந்து ஊழியம் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே நல்லா இருக்கும்போது இப்ப இருக்கு அவரு அவ்வளவு நாள ஏற்படாத பலகீனம் இப்ப நினைஞ்சது ஏற்படுகிறது. என்னது? பார்வை குறைந்தே போகுது. இவ்வளவுக்கும் கரெக்டா கமெண்ட்லாம் போடுவாங்க, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணுவோம், பார்வை குறைந்தே போகுது. இப்போ பாப்பாட்டனை கேட்டேன், ஏன்னா அப்பாவுக்கு சுத்தமா தெரியாத, சுத்தமா தெரியட்டாலும் என் பாதை சுத்தமா தெரியட்டாலும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு கரெக்டா வந்துருவேன்னு சொன்னேன். அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை எதியா முடியும்? இன்னைக்கு சின்ன சின்ன காரணம் காட்டி இயேசுவை விட்டு தேவாலயத்துக்கு வருவதை வெறுத்து ஓடுகிற எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? ஏன் ஆண்டவரை தேர்ந்து ஆண்டவரை பின்பற்ற வாழ்க்கையில பாதிப்பு வந்துட்டு ஆண்டவரை பாப்பா செஞ்சாலும் விட்டுட்டு போயிடலாமே. அதான் உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. தேவன் மேல நீ உண்மையான அன்பு வச்சிருந்தனா உனக்கு என்ன நடந்தாலும் சரி. யோபு இருந்தது போல, ஹல்லேலூயா, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறார். அவர் கரத்துல இருந்து நம்ம எவ்வளவு பெற்றிருக்கிறோம். ஜஸ்ட் இதுல என்ன வந்துட போகுது? எல்லாரும் போனாலும் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை பாத்தீங்களா? இப்படி ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமான ஒரு தூணை உங்க சர்ச்சுக்குள்ளேயே வச்சுட்டு கோயிலுக்கு ஒழுங்கா வராம நீங்க காடா போட்டீங்கன்னா உங்களெல்லாம் எந்த கம்பால சாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவனோடு கூட உள்ள உறவு அதான் முக்கியம். எஸ்தரோட பேர் முதக்கதை எல்லாம் செஞ்சது. ஆனா எஸ்தரோட பேர் வர ஒரே ஒரு காரணம், ஐயா ராஜா கூட போய் உறவுல இருந்தது யாரு? ராஜா கிட்ட பேசுனது யாரு? தரப்புல இருந்தது யாரு? தரப்புல இருந்தது எஸ்தர். ராஜாவோட உறவுல இருந்தது எஸ்தர். உயிரை போனாலும் சரி ஜனங்களுக்காக போய் நிற்பன்னு சொல்லி தரப்புல இருந்து அந்த உறவுல இருந்தது எஸ்தர். அதுக்காக தான் நீங்களும் நானும் இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்னன்னா,
தேவனோடு கூட ராஜாவோடு கூட உறவுல என்ன இருக்கணும், தெளிவா இருக்கணும். எந்த சூழ்நிலையும் காரணம் காட்டி ஜெபிக்காம விட்டுறக்கூடாது. நான் சர்ச்சை மட்டும் சொல்லல, கவனம், நான் சர்ச்சை மட்டும் சொல்லல, வீட்டுல கூடி ஜெபம் பண்றது, தனி ஜெபம், வேத வாசிப்பு, இது எல்லாத்தையும் சொல்றேன். தேவனோடு கூட உள்ள உறவு எந்த சூழ்நிலையும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, கட்டாயிடவே கூடாது, அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அப்படி இருந்தோம்னா இந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை ஜெயித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் எஸ்தரின் புத்தகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுட்டா? இப்போ அவன் கூப்பிடல, உலகத்தான் செய்யற மாதிரி செய்யல. இப்போ உலகம் அடக்கலாம்னு பாக்க, அடங்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஜெயிச்சிருக்காரு. உலகத்துக்கு அடக்காம இருந்த அத்தனை பேரும் பைபிளை ஜெயிச்சிருக்கான். அல்லேலூயா. இந்த பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா இந்த உலகத்தின் படி எவெல்லாம் கேட்கலையோ அவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கான். நீங்க உலகத்துக்கு அடங்கி போறீங்களா? வணங்கல, கடைசியில ஜெபம் பண்ணாங்க, காரியம் நடந்தது. அதான் இங்க நிறைய பிரசங்கத்துல கேட்டிருப்பீங்க. இப்ப நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கடைசியில இவனுக்காக செய்த அதே தூக்கு மேடை. அல்லேலூயா. இவனை தோண்டி பதிச்சிடலான்னு முடிவு பண்ணா அதே இடத்துல அவன் போய் சேர்ந்தான். உனக்கு விரோதமா உன்னை அழிச்சிடலாம்னு நினைக்கிறவன் நீ கர்த்தரோடு கூட உறவுல அவருடைய நாமத்தின் காரியத்துக்காக வைராக்கியமாய் செயல்பட்டாய் என்று சொன்னான். அன்னைக்கு போகாம இருந்தான்னா உனக்கு விரோதமா உன்னை அடைக்கலான்னு செயல்படுவான். அத்தனை பேரையும் நீ அடக்கம் பண்ணி விடுவாய். அல்லேலூயா. புரிஞ்சுதா? தத்தனை வர மாட்டுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரியா? இப்ப 2 நபரை பார்த்தாச்சு, இன்னும் ஒரு நபர் நேரம் ஆயிட்டு இருக்கு. சரியா? எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இது ஒரு நபர் இல்ல, இது சீசர்கள். 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மீது சுமத்த வேண்டும் என்று பாருங்க. ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சி சத்தம் போட்டுருக்காங்க. எங்க வச்சாச்சு? ஜெயிலுக்குள்ள. நீங்க அந்த 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும் இல்லையா? வாங்கி கேட்டோம்ல, அவ்வளவு பேரையும் பிடிச்சி வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அவ்வளவு பேரும் பிடிச்சி ஜெயில போட்டு அடைச்சாச்சு. ஜெயில அடைச்சாச்சு. அவரை பத்தி பேசக்கூடாது, பேசக்கூடாது. அப்பதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அப்படிக்குள்ள போட்டு பொதுவான சிறைச்சாலை அப்படின்னு போட்டுருக்கு. இந்த பொதுவான சிறைச்சாலை யாரெல்லாம் ஜெயிலுக்கு போயிருந்தா? ஜெயிலுக்குன்னா குற்றம் அந்த சஜா வாங்கிட்டு போல, தண்டனை வாங்கிட்டு போகல. ஜெயில யாராவது பார்க்க இருக்கீங்களா? யாராவது இல்ல. சரி, ஊழியத்துக்கு அதுக்கு இல்ல. இல்லைன்னா ஜெயிலுக்குலாம் போய் பாருங்க. ஜெயில தண்டனை குற்றவாளி இருப்பாங்கல்ல, அதுல ஆயுள் தண்டனை குற்றவாளி தனியா, இந்த சின்ன சண்டை போட்டு போறோம்ல அவங்களுக்கு தனியான சிறைச்சாலை இருக்கு. அதுல இது சின்ன சண்டை போட்டவங்க பொதுவான ஒரு சில இதுல இருப்பாங்க. அதான் பொதுவான ஜெயில் இல்லையா? மற்றவங்களுக்கு தனித்தனி ரூம், ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்க வேண்டியிருக்கும், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பொதுவான சிறைச்சாலை பாத்தீங்கன்னா நீங்க வேணா அந்த அத்தரோட போய் பாருங்க. தான் பெரிய சிறைச்சாலை அத்தரோட்ல இருந்தேன், போய் பாருங்க. அவ்வளவு அத்தனா மனுஷன் உள்ள நிக்க கூட முடியாது. ஏன்னா பாத்ரூம் எல்லாமே அங்கதான், அவ்வளவு அசிங்கமா கிடக்கும். அவ்வளவு கேவலமான ஒரு இடம் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில நம்ம பாத்ரூம் அதான் இருக்கும். மொத்தமே நம்ம டாய்லெட் அளவு தான் அந்த ரூமே இருக்கும். ஜெயில ரூம் இருக்கும். நீ தனிக்கு பொதுவான சிறைச்சாலை அது அப்படி தனி ரூம் இருக்குல்ல, போலீஸ் லாக்கர்னாலும் சரி, அது ஒரு ரூம் இருக்கும். அது உள்ள 1க்கு இருக்கு 2க்கு இருக்குலாம் உள்ளே இருக்கும். அதுலதான் எல்லாமே, அதுலதான் தூங்கணும், அதுதான் இருக்கணும். எப்படி பாத்ரூம்ல படுத்து தூங்குமா? அப்படிதான் இருக்கும் சிறைச்சாலை எல்லாம். அந்த மாதிரிதான் சிறைச்சாலைனா இது ஒரு பெரிய லெவல். ஆனா இப்ப நிறைய அரசியல்வாதிகள் அப்படி மாத்திட்டாங்க போகுது.
அது தெரியல, அதை பத்தி நமக்கு தெரியாது. அதனால ஆனா அது அப்படிதான், நான் போன லெவல்ல அப்படிதான் இருந்தது. அவ்வளவு மோசமான ஒரு இடம். இவ்வளவு பொதுவான சர்ச்சால வச்சு எது தட்டனை ஆண்டவரை பத்தி இருக்க கூடாது, சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க இருக்க கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது. வழியாக இது அவர் எப்படி செத்தார், எப்படி உயிரோட இருந்தாரு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு போட்டாங்க. இப்ப திடீர்னு தேவதூதர் வந்து நைட் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நீங்க கிளம்புங்க, அவங்களுக்கு நீங்க போய் சர்ச்சில் பேசிச்சீங்க, போதும் பண்ணிட்டு எழுப்பிட்டாங்க. சந்தோஷமா போயிட்டாங்க, போய் அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப அடைச்சு போட்டவனை கூப்பிட்டு அப்படிங்க கூப்பிட்டு வந்து ஜெயில பார்த்தா பூட்டி கிடக்கு. காவல் காக்கிறவன் அப்படியே இருக்கான், உள்ள ஆளப்பட்டுக்காங்கல்ல. லேலூயா, புரியுதா உங்களுக்கு? நீ என்னதான் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் எங்களை வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா கொண்டு வந்தே தீர்வா. லேலூயா, நீ யோகியா இருந்தாலும் சரி, இல்ல மோதியா இருந்தாலும் சரி, நீ யாரா வேணாலும் இருந்துக்க. நீ எங்களை பிடிச்சு உள்ள வைக்கணும்னு முடிவு பண்ணி உள்ள வச்சுட்டா, எங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எங்களை நினைச்சுவாரு, வெளியே கொண்டு வந்துருவாரு. இல்லடா நீ உள்ளதான் உட்கார்ந்து வச்சிருந்தா அங்க உள்ள ஒரு சேப்பலை உருவாக்கி. லேலூயா, அவர் திட்டம் இல்லாம எங்கேயுமே எங்களை கொண்டு நிக்க மாட்டாரு, வைக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எங்களை எப்படி கவனிக்கிறார் தெரியுங்களா? எங்க தலையில உள்ள முடிய கூட கரெக்டா கவுண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு முடி கொடுத்தா கூட என் பிள்ளை தலையில இருந்து இதான் நம்ம முடி கொடுத்துட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கேட்டக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தேவனுடைய ஆண்டவர். அல்லேலூயா. கவனிக்காம கண்டமான விடுகிற தேவனுடைய பிள்ளைகள் அல்ல நாம். நம்மளை கருத்தாய் கவனித்து கரைகளை வைத்து கண்ணின் மணியை போல பாதுகாக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளை எதுக்கு எஞ்சணும், எதுக்கு கவலைப்படணும்? அவர் சித்தம் இல்லாம நம்ம தலையில ஒண்ணுமே கூடாது. அவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளைகள், எதுக்கு பயப்படாதுங்க? எதுக்கு பயப்படாது? பட் கர்த்தரை விட்டு விலகிறாங்க, கர்த்தரை விட்டு விலகிறாங்க. இவங்க பிடிச்சி உள்ள கொண்டு போட்டாங்க, வெளியே வந்தாச்சு. தேவன் வெளியே பண்ணிட்டாங்க, வெளியே கொண்டு வந்து இவங்க அங்க போதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போதம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அதனால சொல்றாங்க, அந்த நாமத்தை குறித்து எவ்வளவோ என்ன படிங்க, படிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தோம். நீ சொல்லுதியா? போதும், நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா கட்டளையிட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த நாமத்தை குறித்து எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது சொல்லி உறுதியா கட்டளை இருக்கும். ஆனா நீங்க போய் சொல்லிட்டு அடங்க மாட்டேங்கியடா. அதுக்கு அர்த்தம் இல்ல, என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிய. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அடங்கினாதான் நம்ம அடங்குது. அல்லேலூயா. அவரோட ரத்தம் எல்லாம் இங்க பாயுது. அல்லேலூயா. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. டேய், சிலுவையில அடிச்சு சாவடிச்சலாம் நினைச்ச 3 நாள் உயிரோட எதிர்த்து வந்தார். சரி, அந்த 3 நாளாவது அவரை மண்ணுக்குள்ள முக்கி வச்சிடலான்னு பாத்தியா? அந்த 3 நாள போய் காவலில் இருக்கக்கூடிய ஆதிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணாங்க. நீ அடக்கம் பண்ண வச்ச இடத்துல கூட அவர் அடக்காம இருந்தா, அடக்க மாட்டார். நீ போட்ட சட்டத்துக்கு அடங்கல, நீ அடக்கம் பண்ணி வச்ச அங்கே அவர் அடக்கல. அதுக்கப்புறம் எதிர்த்து வந்துட்டாரு. அல்லேலூயா. அந்த ரத்தம் தானே இங்க பாயுது. ரத்தம் கம்மியில் அப்படிதான் எடுக்கும். இயேசு கிறிஸ்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அந்த ரத்தம் உள்ள பாஞ்சிட்டு இருக்கு. அந்த ரத்தம் உள்ள இருக்குன்னா உலகத்துக்கு ஒத்து போக மாட்டோம், உலகத்துக்கு அடங்கி போக மாட்டோம், அடங்காம தான் இருக்கும். உலகத்துக்கு அடங்கி போகக்கூடிய வாழ்க்கையுடையவர்கள் நாம் அல்ல. அவர் அடக்க முடியல. அடக்கி பார்த்தா சிறுவரைக்கு பார்த்தா முடியல, கல்லறை அடக்கி பார்த்தா உயிரோட வச்சுட்டார். ஓ அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியல. இந்த அளவும் உலகம் ஒரு நபரை பொறுத்து அல்லோட போடுதுன்னா அது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வச்சு மட்டும்தான். ஏண்டா இவனு எங்க போனாலும் பிரச்சனை பண்ணதா ஐயா. எந்த நாட்டை எடுத்துட்டாலும் சரி ஜெபம் பண்றான், எங்க போனாலும் ஜெபம் பண்றான். காரணம் என்னன்னா கிறிஸ்து ஜீவன் இருக்கிறான். அவர் உலகத்துக்கு ஒத்து அடங்கி போகக்கூடிய ஆளே கிடையாது. மாறாக அதை அடக்குகிறார். உலகத்தை சிலுவையில ஜெயித்தவன் அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தம் உள்ள. அதனால்தான் சொல்றாங்க, என்ன பண்ணாலும் நாங்க செய்ய வேண்டியதை செய்யணும்.
ஒரு தீர்மானத்துக்குள்ள நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் மூணு பகுதியை கொண்டு வந்தேன். இன்னும் ஆதியாகமத்துக்கு எடுத்து நிறைய எடுத்து ஏகப்பட்டது இருக்கு, ஏகப்பட்டது எதுவுமே கேட்க மாட்டான். ஆமா, எலியாவை அடைக்கலான்னு பார்த்தாப்ல, எலியாவை அடைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா முடிஞ்சுதா? முடியல. அது மொத்த நாட்டுக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா தீர்க்கதரிசியும் குண்டமான இயேசுவை முடிவு பண்ணிட்டான். ஆமா, நீங்க எடுத்து பாருங்க, அந்த 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இயேசுவேல் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ண தேடும் போது அங்க ஒரு மனுஷன் இருக்காப்ல, உபதியா. அவர் என்ன பண்றாரு? 50 பேரு 2 புகைக்கு தீர்க்கதரிசிகளை வச்சு அவங்களுக்கு டைம் சாப்பாடு, தண்ணி. எங்க? பஞ்சதேசம். தேசத்துல தண்ணி கிடையாது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நீங்க நல்லா படிக்கணும். தேசத்து உனக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதெல்லாம் எப்படி வரப்போன்னு நினைக்கியா? தேசத்துல யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கிடைக்காம போகலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஒண்ணுமே கிடைக்காம இருக்காது. எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆமா, உனக்கும் அவனை கொலை குற்றவாளி கொலை செய்து தேடிட்டு இருக்காங்க. துப்பு தண்டனை கைது நடத்திட்டு கொலை செய்து தேடிட்டு இருக்கா. ராணி தேடிட்டு இருக்கிறா. ராணி அரண்மனையில இருந்து யார் உண்ட கொலை செய்ய தேடுறாங்களோ அந்த அரண்மனையில இருந்தே உனக்கு ஆதாரம் வருகிறது. தேசம் எங்கும் தண்ணி இல்ல, எலியாவை சாரி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தண்ணியும் என்னது ஆதாரமும் குறையில்லாது இருந்தது. பஞ்சதான் போதும் பராமரிச்சிருந்தேன்னு சொல்றாங்க. ஒரு குறை இருக்க, அடங்கி போகாம இருந்தேன்னா உலகத்துக்கு அடங்கவே கூடாது. இயேசுவில் அடங்காத, அடங்கியே பெறக்கூடாது. அப்படி இருந்தேன்னா உன்னை அவருடைய கைக்குள்ள அடக்கி வச்சு அவர் பார்த்துக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாக நான் பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல டெல்லியில நியூ டெல்லி ஸ்டேஷன்ல திடீர்னு ஒரு மனுஷன் நிறைய பகவத்கீதை எல்லாம் வச்சுக்கிட்டு எழுதி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்தாங்க. நான் ஏற்கனவே நம்ம நாட்டு மக்கள் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே ஒரு டென்ஷன்ல இருந்துட்டு இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பக்கத்துல வந்தோட நான் சொன்னேன், என்ன எதுக்கு நீ மதம் மாற்ற முயற்சி பண்ணீங்க? நல்லா இருக்குல்ல? அவன் அப்படிதான் நம்மள சொல்லுதான். ஓப்பன் எல்லாரும் பார்த்துட்டு நம்ம எல்லாம் அப்படி इन्होंने इपड़ी कहता मैंने मुझे क्यों धर्म परिवर्तन करने के लिए तुम कोशिश कर रहे हो? बोलो क्यों धर्म परिवर्तन करता मुझे? அப்படினே அவன் ஒண்ணுமே ஓடல. அவன் நினைச்சிட்டான் நம்ம இப்படிலாம் போட்டு இப்படிலாம் போய் கொடுத்தா நம்மளை எதிர் பேசி கேட்கிறதுக்கு ஆள் இருக்காது. டேய், எலியா இருந்த இடத்துல எலிசா கொண்டு வச்சாருடா. அன்னைக்கு கேட்க ஆள் இல்ல, ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கேட்கிற மாதிரி ஆளாலும் பார்த்து எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமா, ஜெயில இருந்து ரட்சிக்கப்பட்ட அவ்வளவு பேர் வெளியே வந்தா என்ன கேட்பான்? எதுக்கு பயப்படணும்னு நினைக்கிய? ஏன்னா ஊரே பயங்காட்டவன் தான் உள்ளவே இருக்கிறான். அவன் வெளியே வந்து எதுக்கு பயப்பட போறான்? அவனை போல ரட்சித்து கொண்டு வருவாரு. அவன் கேட்கதான் செய்வான். எதுக்கு நீ என்ன மதம் பார்த்து முயற்சி பண்ற அப்படின்னா, இல்ல 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 நான் கிறிஸ்டியன், நீ பகவத்கீதை கொடுத்து வந்து நீ இதுக்கு மாறினா இது கொடுத்தனா அது மாத்த போயிட்டு அது என்ன பதில் சொன்னா, இதை கொடுத்தா மதம் மாத்திரதா இருக்கல, பைபிளை கொடுத்தாதான் மதம் மாத்திரதா இருக்க. பாதி வாடா வா, நல்ல சட்டம்ல இது. பகவத்கீதை கொடுத்தா மதம் மாத்திரதா அர்த்தம் இல்லையா, பைபிளை கொடுத்தா மதம் மாத்திரதா அர்த்தமா? நான் சொன்ன உடனே, டேய் நான் கிறிஸ்டியன், நீ வந்து மதத்தை வந்து என்ன வந்து நினைக்கலாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் ஏன் மதம் கொண்ட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் சொன்னா மதம் மாத்திரம் இல்ல, நீ சொன்னா மட்டும் மதம் மாத்திரம் இல்லையோ? நீ சொன்னாலும் தப்புதான் சட்டப்படி. அப்படி நீ நினைக்கிற மாதிரி நான் சொன்னாலும் தப்பு தான். ஆனா நான் செய்யறது தப்பு கிடையாது, சட்டத்தம்பி கரெக்ட் தான். நீ திறமை நீ வந்து கொடுக்குற, ஏன் திறமை நீ கொடுக்க விடு. ஏன் இருக்க? ஏன்னா அங்க வேலை இல்ல, அது வேலை கிடையாது. இங்க ஜீவன் இருக்கு, இது வேலை செய்யும், அதான் பயம். எதுக்கு உன்னை ஜெபம் பண்றத தடுக்கிறான்? எதுக்கு உன்னை ஊழியங்கிறத தடுக்கிறான்? ஏன்னா அவன் தலைகீழ தண்ணி குடிச்சாலும் எதுவும் நடக்காது.
நம்ம சும்மா போனாலே நம்ம நல்லாது படம்படி. அல்லேலூயா. ஐயா உங்க கையை கொஞ்சம் தொட்டுட்டு போங்க போதும். ஏன்? இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தின் நிமித்தம் அவ்வளவு பெரிய மீட்பு, அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. எதுக்கு கவலைப்படணும்? அவ்வளவு பெரிய மீட்பு வல்லமையெல்லாம் வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தாவா? ஆண்டவர் வருத்தப்படுவார் இல்லையா? நம்ம முழங்காலின் பலன் என்னன்னு தெரிஞ்சும் முழங்கால மடிக்கு தேசத்திற்காக ஜெபிக்காம இருந்தா வருத்தப்படுவார். நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சும் அதை செய்யாம இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் பிரச்சனை. மற்றபடி நமக்கு பிரச்சனை கிடையாது. கேட்டேன் அப்பதான் நினைச்சேன், ஓஹோ இவ்வளவு நாள் அவனை யாரும் எடுத்து கேட்கல. நீ கேட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த மூச்சுக்கும் போதே இல்லை, பெரிய ஓடியே போயிட்டான். அல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள் ஆண்டவர்கிட்ட எழுப்பி வச்சிருப்பாரு. எதுக்குன்னா எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை கிடையாது, ஆனா எலிசாக்கு 2 மடங்கு வேலை. அல்லேலூயா. ஆமா, எலியாவுக்கு செத்த மனுஷனை தான் அவனோட இருக்க வேண்டிய வேலை இருந்தது. ஆனா எலிசாவுக்கு எலும்புகளையும் எழுப்ப வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு நிறைய. அதனால நம்ம இன்னும் அதிகமா ஜெபிக்க வேண்டும். சண்டே உபவாசம் ஆனாலும் பரவாயில்ல, ஜெபிப்போம். முன்னதாக பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது கூடி ஜெபம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஜெபம் நடத்த ஆளுநர் எவ்வளவு ஆலயங்கள் இருக்கு, மூடப்பட்டு இருக்கு. ஜெபம் நடத்துவதற்கு ஆலயங்கள் எல்லாம் எவ்வளவு இருக்காங்க. ஆனா கர்த்தர் நமக்கு அழகான ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அருமையா ஜெபம் நடத்தக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். தேசத்தை ஜெபத்தால் கரப்போம். இவருடைய பிரதிபலனை நம்ம பார்க்கணும். இங்க எவன் ரசிக்கப்பட்டான், இங்க எவன் ரசிக்கப்பட்டான், இவெல்லாம் ரசிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனக்காக நேர் வடிச்ச கண்ணீர் இன்னைக்கு இவெல்லாம் ரசிக்கப்பட்டு ஊழியம் செய்தான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. அதனால ஜெபிக்காம அடங்கி இருந்தோம் அப்படின்னா உலகம் நம்மளை அடங்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. என்ன பண்ணாலும் சரி நான் ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. தானியேல் சொன்னாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். முடிவு பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லி என் தலையில துப்பாக்கி கொண்டு வச்சாலும் சரி நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு தீர்மானத்துக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்பதான் தேசத்தோட சட்டத்திட்டத்தெல்லாம் மாற்ற முடியும். என்ன நடந்தாலும் சரி என் ஜெப வாழ்க்கையில ஒரு குறைச்சல் இருக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் விட்டு விலகவே மாட்டேன். அடுத்தது என்ன அழிச்சிடலாம் என்ன மட்டும் இல்ல, ஏன் இனத்தையே அப்பதான் முடிவு பண்ணப்ப என் இனத்தையே அழிச்சிடலாம். கிறிஸ்தவ நீங்க எப்பதான் நிறைய கிறிஸ்தவர்களையே இல்லாதபடி அழித்து விடுவோம். பிரிச்ச அல்லேலூயா. அன்னைக்கு நீரோ நினைச்ச முடியல, இன்னைக்கு நீர் என்ன நினைச்சு என்னடா செய்ய போற? ஒண்ணு முடியாது, ஒண்ணும் நடக்காது. கிறிஸ்தவர்களே இல்லாதபடி யூதர்களே இல்லாதபடி அழிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா அந்த நாள் ஊரிகையின் பண்டிகை கொண்டாடப்பட்டு எல்லாரும் விடுதலை நாளா இந்த நாளை கொண்டாடல. அவங்களை அழிக்கணும்னு நினைச்ச அந்த நாள் அவருடைய பண்டிகை நாளாய் மாறிவிட்டது. பண்டிகை நாளாய் மாறிவிட்டது. அதுதான் நம்ம உறுதியா இருக்கும். பண்டிகை நாளாய் மாறிவிட்டது. அடுத்தது இதை பொறுத்து எங்கும் பேசக்கூடாது, சுவிசேஷமே சொல்லக்கூடாது அப்படின்னு நீ தடை போட்டாலும் சரி அதெல்லாம் உடைச்சு அல்லேலூயா உள்ள தூக்கி போட்டாலும் என்ன வெளியே கொண்டு வர ஒருத்தர் இருக்கிறார். பயம் இல்லையே, பயமே எனக்கு இல்லை, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால் இயேசு என்னோடு இருப்பதினால் காத்து வீசட்டும், கடல் பொங்கட்டும், காத்து வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நம்புறம் இயேசு இருக்கிறார், நமது நம்புறம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. உதவி செய்கிறார், பலம் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூடவே வருகிறார். இதை விட வேற என்னங்க வேணும்? ஆண்டவரே வார்த்தையின்படி கேட்டோம், இந்த வார்த்தை அப்படியே நடக்க, இந்த வார்த்தையின்படி நாங்க நடக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கேட்கலாமா? இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது தேசத்துல மாற்றம் வரும்,
நம்ம வாழ்க்கையில மாற்ற வரும். உண்மையிலேயே நமக்கு உலகத்தை அமைக்கக்கூடிய பேரு அடங்காதவர்கள் இருந்தாலும் சரி, உலகத்தையே அடக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான நாளில் பரிசுத்த நாளில் மத்தியான வேளைக்கு ஆரம்பத்தை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறார். இந்த உலகத்தில் அடங்கி போகிறவர்களாக மாறாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், ஆண்டவரே இந்த திருவசனத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை மேற்கொள்ள எங்களுக்கு பலனை தருகிறார். அவனை மேற்கொள்ள எங்களுக்கு பலனை தருகிறார். கிருபைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் இந்த தேசத்தின் சட்டத்தை குறித்து கலங்காதபடி இந்த தேசத்தின் சட்டத்தையே மாற்றுகிறவர்களாய் தானே ஜெபிக்கிறவர்களா ஆண்டவரே, ஊழியம் செய்யக்கூடாது என்று தடுத்தால் அப்போஸ்தலர்கள் போல ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கேன். ஐயா, என் ஜனம் அழியக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அது அழியாதபடி சிறப்பில் இருக்கும். எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் வணங்காதபடி நாங்கள் எச்சரிக்கையாக பரிசுத்தத்தை பேணி பாதுகாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பலனை கிருபை தருகிறார். இதற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களினால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் முதல் பெரியவர்களும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட உலகத்தை அவர்கள் ஜெயித்து பெரிய சாதனையாளர்களாக வாழ கர்த்தர் கிருபையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வர வேண்டும். எல்லாவல்ல ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவர்.